ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை அடிமை திமுகவுடைய கடைசி ஆயுதம் இதான். நான் பாக்கீங்கல்ல, இந்த மூஞ்சிதான். இவன் பாத்தீங்கன்னா ஆபாசமாக, எச்சத்தனமாக, அப்படி அவதூறாக இவர் கர்ஜிக்கிறது தான் திமுகவுடைய பராக்கிரமமா திமுக நினைச்சிட்டு இருக்கு. அதாவது யாரெல்லாம் எங்க அவங்களால எதிர்க்க முடியலையோ உடனே அவங்களுடைய கடைசி ஆயுதமா இதை கொண்டு கதற விடுவாங்க. அதாவது திமுக மேடைகளே இதுதான் அந்த 75 வருட பாரம்பரிய கட்சியினுடைய பண்பாடு நாகரிகம். அதாவது அவங்க கட்சியில மேடைகள்லயோ சரி கீழையும் சரி பெண்களே இருந்தாலும் அவங்க காதெல்லாம் பூசுற அளவுக்கு தான் இவர் பேசுவாரு. இவரா அந்த கட்சி மேடையிலே எடுத்து விட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் தவறு கிடையாது. சோ ஆனா தளபதி விஜய் அங்கிள் இல்ல சிஎம் சார் அப்படி சொன்னா அது அநாகரிகமா. அப்போ சொல்லியிருக்காரு கொஞ்சம் அகந்த இருக்கு, அகந்தில பேசுறாரு. முதலமைச்சரையோ பிரதமரையோ அப்படிலாம் பேசக்கூடாது. நான் அடுத்தவள வாரேன் சமனா இருக்கு. முதல்ல இத பத்தி பேசிடலாம். ஏன்னா இவர் நினைச்சிட்டு இருக்கு இந்த உலகத்திலே கெட்ட வார்த்தை நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம தான் அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தை பொதுவெளியில பேச முடியும். மத்த யாரும் பொதுவெளியில கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமோ தெரியல. ஐயோ நம்ம ஊர்ல உள்ள சின்ன 2ஆம் கிளாஸ் படிப்பான அவனை கூட்டு பாரு வண்டே பேசுவான். சோ அப்ப மத்தவங்க ஏன் காட்டாம இருக்காங்கன்னா அதுதான் நாகரிகம். ஒரு பொதுவெளியில எப்படி பேசணுங்கிற ஒரு நாகரிகத்தன்மை இருக்கு. அதாவது நாம யாரு, நமக்கு பிறப்பு எப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்கிறத நம்முடைய பேச்சுல இருந்தா மத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ உன்னுடைய பேச்சு இருந்து தெரியுது நீ யாரு, உன்னுடைய வளர்ப்பு என்ன, எல்லாமே. இதுல வேற இவங்க பேசுவாங்களாம் ஆபாசமா 2 பீப்புள் சவுண்ட் விடுவாங்களாம், கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுவாங்களாம். அதை கூடி இருந்து அப்படியே கை தட்டி சிவாஜி கிருஷ்ணன் அப்படிதான் அப்படியே பொழந்துருவாருல. கேவலமா பாக்க ஒண்ணலாம் எச்சத்தரமா கணக்கு. இதை இந்த ஆளை பேச விட்டு தான் திமுக அணிஞ்சிட்டு இருக்கு. நல்லா பாக்கணும். அதாவது இவர் 2 ஆபாசமா ஏத்திரப்புல விஜய் உனக்கு சுருவ தெரியல, உனக்கு அது பண்ண தெரியல, உங்க அப்ப அசிங்க அசிங்கமா பேசுறத பெரிய பெருமையா எடுத்துக்கிட்டு திமுக இவரை மேடையில ஏத்தி ஏத்தி விடுறதெல்லாம் பார்க்கும்போது கொச்சுத்தனமா இருக்கு. இல்ல இந்த மாதிரி பேச்சாளர்களை பேச விட்டுட்டு இந்த திமுக மத்தவங்களுக்கு நாகரிகமா பேசுறதுல சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம் எனக்கு புரியல. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா தகுதி இருக்கா? நான் தெரியாம கேட்கிறேன். இவரை பேச விட்டுட்டா உடனே ஐயோ தமிழை வச்சுக்கிறது எல்லாரும் பயந்துருவாங்க, விஜய் அவர் அடுத்த பேசாவிறாரு. அடுத்த சனிக்கிழமை இதை விட பயங்கரமான சமூகம் இருக்கு. இப்படி மேடையை போட்டு இந்த ஆளை ஏத்தி விட்டு கதற விட்டே இருங்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஒரு நாகரிகமா ஒருத்தர் ஒரு எதிர்ப்புல எதிரிகளை அரசியல் விமர்சனம் வச்சா அதுக்கு தகுந்த விமர்சனம் தான் வைக்கணும். அதை விட்டுட்டு தன் கட்சியில் உள்ள இந்த 3ஆம் தர இந்த ஆபாச பொறுக்கித்தன பேசக்கூடிய இந்த ஆளெல்லாம் ஏத்தி விட்டு பேச விட்டு வேடிக்கை பாக்குறது. அதுக்கப்புறம் யாரையாவது பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களை அதாவது பாத்தீங்கன்னா நீ அங்க கால் வைக்க முடியாது இங்க அப்படின்னு வீடியோ போட வைக்கிறது. இது என்னையா 75 வருட பாரம்பரிய கட்சியுடைய நாகரிகம் பண்பாடு எனக்கு புரியல. இல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச மனுஷன் எல்லா இடங்கள்லயும் நாகரிகமா டீசெண்டா தான் பார்ட்டிஸ் பண்றாரு. அவரு பண்றது கூட முக்கியம் கிடையாது. அவன் கட்சியினுடைய தோழர்கள் எல்லாம் சின்ன வயசு பசங்க அவ்வளவு வெறும் அவ்வளவு டீசெண்டா நாகரிகமா பேசுறானுங்க. எந்த இடத்துலயாவது அவதூறு ஆபாசமா ஒருத்தன் கட்சியில உள்ள நிர்வாகிகள் யாராவது பேசி பாத்திருக்கீங்களா? அதான் என் வளர்ப்பு, அதான் கட்சி. அப்படிதான் ஒரு தலைவர் கட்டமைக்க தான் கட்சிய. இந்த லட்சத்துல 75 வருடமா கட்சி நடத்திட்டு இருக்க அரசியல் பாரம்பரியம் இப்படி மேடையில பேசோடு வேடிக்கை பாக்குற உங்க தலைவர் அப்படி என்ன மக்களுக்கான தலைவர்? அவர் என்ன மக்களுக்காக பாத்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் எதிர்த்தா உடனே குடும்பத்தையும் ஆபாசமா பேசுவீங்களா? இதான் உங்களோட நாகரிகமா? நான் தெரியாம இருக்கிறேன். அவர் அப்படி என்ன பண்ணாரு? அரசியல் ஆரம்பிச்சு வரக்கூடாதா, கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடாதா? உங்களா மாதிரி இந்த மாதிரி அடிமைகளை வேணா உங்க பரம்பரையா நீங்க ஆடுறதுக்கு தமிழ்நாட்டு ஆடுறதுக்கு ஐயா நீங்க தான் ஐயா ஜர்கூல கும்பிட்டு போட்டு இருக்கலாம். அதுக்காண்டி வரமுறை எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? சோசனம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு மகன் யாரு வேணாலும் தமிழ்நாட்டு ஆளலாம்ல. ஏன் உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கா, பட்டா போட்டு கொடுத்துருக்கா? இந்த மாதிரி சில கொத்தடிமைகள் இருக்க போய் தான் அவங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு மதப்புல பார்க்கதானே போறோம் 2026 என்ன நடக்க போகுதுன்னு. இல்ல இந்த ஆபாச கொத்தடிமை சொல்லுது ஆவுன்னா அங்கதான் போவானுங்க. அதாவது ஒரு படம் இவனால எடுத்து அதை ஓட வைக்க முடியல, உடனே போய் ஜெயலலிதா பண்ணிட்டு இருந்தான். அதாவது நீ எங்களுக்கு கரண்ட் கட் பண்ணி விட்டாங்க, அதை கட் பண்ணான்னு சொல்றியா, ஜெயலலிதா இருந்தா உன் பிசியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த ஆபாச கொத்தடிமை. ஐயோ ஜெயலலிதா இருந்தா திமுகவே நேரம் இருந்திருக்காதியா? உண்மை அதான். அந்த அம்மா உயிரோட ஸ்ட்ராங்கா இருந்தா திமுக அவ்வளவுதான் போய் முடிஞ்சிருக்கும் அவரோட சகாப்தமே. இவ கொத்தளிக்கிறத பார்க்கும்போது அதாவது எங்களுக்கு எதிர்க்கவங்க எல்லாம் ஒண்ணு எங்க கூட கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு விழுந்துருவான், இல்லன்னா இல்லாம போயிருவான். பார்க்கதானே போறோம். எல்லாரையும் மாதிரி விஜய் கணக்கு போடாதீங்க, அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். விஷயங்களை அழிக்காம திமுகங்கிற அரசியலை விட்டு ஒதுக்க வைக்காம விட மாட்டார். இல்ல இந்த ஆபாச கொத்தடிமை சொல்லுது இவன் நாளா நான் பொறுமை காத்துட்டே இருந்தேன், என் வாயில வந்துட்டாலே அவன் இறங்காம போயிருவான். பாத்தீங்களா அண்ணாமலை என்னாச்சு, தமிழிசைக்கு என்னாச்சு, சரத்குமாருக்கு என்னாச்சு, இப்ப அந்த லிஸ்ட்ல இவன் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான். அதாவது நீ ஏன் இவ்வளவு நாளா பொத்துக்கிட்டு இருந்த, அப்பவே பொத்துக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க விஜய் விமர்சிக்க கூடாது, விஜய் பெரியாளர் கூட நமக்கு ஒரு எதிரி கிடையாது அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நாகப்பட்டினத்துல அவர் பிறந்தது இருக்குல்ல, வேற லெவல்ல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டார்ல, இதுக்கு மேலேயும் நம்ம பொறுத்துட்டு கூடாது, ஓவரா பேசுறது நம்மளே எதுக்கு டைரக்டா சவால் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுடைய அல்லக்கைகள் கொத்துட்டு காசை இறக்கி விட்டுருக்காங்க. இதான் உண்மை. அதனால இன்னைக்கு பொத்திட்டு வராகும். ஏன் திருச்சியில பேசும்போது ஏன் கொத்துட்டு வரல? அதான் காரணம்.
சோ அங்க தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை விட தரமான சம்பவம் கரூர்ல அடுத்தடுத்தாப்புல மாவட்டம் நடக்கும். பார்க்கலாம் போறோம் என்ன நடக்க போகுதுன்னு. இல்ல நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அரசியல் ரீதியா உங்களை விமர்சனம் வச்சு எதிர்க்கிறாருன்னா நீங்க அரசியல் ரீதியா விமர்சனம் வைங்க, எதிருங்க. அது சரியில்லை, இவர் பேசுறது இது சரியில்லை, இதுல அப்படி கேட்டா பரவாயில்ல. ஓட்டாடனே உடா ஒண்ணு இந்த தற்கூத்தனமா ஆபாசமா பொறித்தனமா பேசக்கூடிய இந்த ஆளை மேடையில ஏற்றி விட்டு அவ்வளவு பேரு கீழே உட்காந்து கை தீர சிரிக்க வேண்டியது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இந்த ஆளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது. அப்ப இந்த ஆள் தான் இதுதான் உங்களோட கடைசி. இதை விட்டா ஒண்ணும் தெரியாதா உங்களுக்கு? எனக்கு என்ன திருப்பி இருக்குன்னா, இல்ல 75 பாரம்பரிய கட்சியா இப்ப இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்பிதான் இருக்கா? இவரு என்ன பெரிய வீரா சூராதி சீரலா இல்லன்னு தெரியாம இருக்கிறேன். அசிங்கமா ஆபாசமா பேசிட்டா இல்ல இதுல இந்த ஆள்கிட்ட ஒன்னே மட்டும் கேட்கறது ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன். அவருடைய தாத்தா கலைஞர், என் தாத்தா கலைஞர். சரி ஓகே, தாத்தா கலைஞர். அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் சொல்றீங்க. தாத்தா கலைஞர் அவருடைய மகன் அப்பா தானே வரணும். என்னையா லாஜிக் இடிக்குது? எனக்கு இந்த ஒரே ஒரு கழிவு விட்டும் ரொம்ப நாளா எனக்கு இந்த ஆபாச கொத்து கேட்கணும்னு வந்துட்டே இருக்கு. அதான் இந்த வீடியோ மூலமா கேட்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் அதுக்கு உண்டான கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க, ஓகேவா? இல்ல இவங்க பெரிய அப்படியே பாத்தீங்கன்னா ஆபாசமா சுருகுரம் வைப்பேன் அசிங்க பேசணும்னா அப்படியே பயந்து ஐயோ நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமா பேசுவாரு அப்படின்னு பேசாம விட்டுற போறாரு விஜய். இதுக்கப்புறம் தான் இன்னும் இருக்கு தரமான சம்பவம்லாம். சரி ஓகே, இதுக்கு அடுத்தாப்புல ஒருத்தருக்கு பயிர் கொடுக்க வைக்கிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாவு, சபாநாயகர் அப்பாவு. இவரை சபாநாயகர் அப்பான்னு சொல்லாம திமுக செம்பு அப்பான்னு சொல்லலாம். இல்ல உலகத்திலேயே ஒரு சபாநாயகர் இப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு முட்டு கொடுக்காருன்னா இப்படி இவரு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு சபாநாயகர் பதவினா என்னையா? இப்ப உங்களை சபாநாயகர் ஆகிட்டாங்க, நீங்க ஒரு கட்சி சபாநாயகர் இருந்தாலும் சபாநாயகர் அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சமாவது ஒரு நீதி நேர்மை ஒரு சட்டமன்றத்திலே அப்படிதான் இருப்பாரு, நமக்கு தெரியும். அதாவது திமுக காரங்க எழுந்து கேள்வி கேட்டா அவங்களுக்கு டைம் கொடுப்பாரு. அதிமுக இருந்து யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாரு. அவ்வளவுதான், வேற இல்ல, முன்னேற முடியும். நீங்க அவ்வளவுதான் அவை குறிப்புல நீக்கிடுங்க. அதிமுக பேசினா அவை நீக்கிடுங்க. இவங்க திமுக கட்சி பேசலாம் மட்டும் தான் அவங்க ஒளிபரப்பு, அதாவது பேச அனுமதிப்பாரு. அப்படிப்பட்ட ஆளு. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தவங்க எப்படி டீல் பண்ணுவாரு. விஜய் பாத்தீங்கன்னா அகந்தியில பேசிட்டாராம். என்ன அகந்தியில பேசினாரு? அதாவது ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதமரையோ, அதாவது பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமர் தான் சொல்லணும். அவர்கிட்ட கொஞ்சம் அகந்த தெரியுது. எந்த தைரியத்துல எப்படி பேச தெரியல. எந்த தைரியத்துல பேசுறாரு? தன்னுக்கு பின்னாடி இவ்வளவு மக்கள் நமக்கு ஆதரவா தான் தைரியத்துல பேசுறாரு. அவர் என்ன அகந்தையில பேசினாரு? அங்கிள் அப்படின்னு சொன்னது அகந்தையா? நான் தெரியாம இருக்கிறேன். நீங்க பேச திமுக சேர்ந்து பேசாத பேச்சா? இப்ப இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச குத்திரமே விட்டுருங்க. உங்க தலைவர் இதுக்கு முன்னாடி எதிர்க்க தலைவரா இருக்கும் போது ஜெயலலிதாவுல பார்த்து ஒரு பெண் முதலமைச்சரா இருந்தா தப்பா? மோடியோட கம்பேர் பண்ணி அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் இப்படி விமர்சனம் பண்ணவர் இதுக்கு மேலேயே பண்ணிருக்காரு. இது எக்ஸாம்பிள் சொல்றேன். அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை பார்த்து கொஞ்சம் விட்டா கால்கிலே ஊந்து போய் அப்படின்னு அசிங்கமா கொச்சையா பேசினவர். எடப்பாடியே அழுகிற அளவுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். கலைஞர் எப்படி பேசினாரு அப்படின்னு. அவ்வளவு ஒரு வரலாறு வச்சுட்டு நீங்க விஜயவர்களுக்கு பாடம் எடுக்க வரீங்களா? கொஞ்சமா தகுதி இருக்கான்னு கேக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப ரொம்ப டீசென்டான ஒரு அரசியலை பண்றவர் விஜயவர்கள் மட்டும்தான். அதுல வேற எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. எல்லாத்தையும் விட அண்ணாமலை கூட கொஞ்சம் இண்டிசென்டா பேசியிருக்காரு. சீமான் சொல்லவே வேண்டாம். சோ கம்பேர் பண்ணி பாருங்க, விஜயவால் தான் ரொம்ப டீசென்டா பேசிட்டு இருக்காரு. சிஎம் சார், அங்கிள், இதுக்கு மேல என்ன மரியாதை கொடுக்கணும்? மோடிஜி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. இதுல என்ன அநாகரிகமா அகந்தியில பேசுறாரு? எந்த தைரியத்துல பேசுறாரு? இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஆளெல்லாம் இனிமேல் சபாநாயகர் அப்பாவும் சொல்லக்கூடாது, திமுகவோட செம்பு அப்பாவு அப்படி சொல்லலாம். அதான் கரெக்டா இருக்கும் டைட்டில். இல்ல என்னன்னு கேட்கிறேன், ஒரு சபாநாயகனா அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலம் இருந்தது கிடையாது. அதாவது எனக்கு இந்த வரலாற்றில இவர் தான் இவ்வளவுக்குள்ள மட்டமா, அதாவது ஒரு கட்சிக்கு சார்பாகவே முரட்டடியே முரட்டு செம்பு அடிச்சிட்டு இருக்காரு. இத மக்கள் எல்லாரும் பார்த்துதான் இருக்காங்க, நீங்க எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதாவது இப்ப தளபதி விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்துல முழுக்க முழுக்க திமுக அடிக்காரு, கொஞ்சமா பாஜக அடிக்காரு மேல இருக்கிறது. ஏன்னா இப்போது எம்எல்ஏ எலெக்ஷன் நம்ம பாத்தீங்கன்னா முதல்வராக தானே விஜய் அவர்கள் போட்டு போறாரு. சோ அப்படிங்கும் போது இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இருக்கிறது தான் புதுசா வர கட்சிக்கு அதுதான் நோக்கம். அது அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த அரசியல் தான் மேற்கொண்டாரு விஜய் அவர்கள். தரமான கரெக்டான ஒரு அரசியல ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு. இப்போ நல்லா பாருங்க, இந்த தேர்தல் பரப்புரை திமுக அடிச்சா திமுக கொந்தளிச்சு வரலாம். எப்பவுமே திமுக அடிக்கும் போது முதல் ஆளாக முரட்டு முட்டா குடிக்கிறது திருமாவளவன் தான். விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் தான். அவர் தான் முதல்ல உள்ள புகுந்து அதுக்கு பயிர் கொடுப்பார். ஆனா இந்த தடவை தான் இந்த தேர்தல் பரப்புரையில மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சாக்கு. அவர் உள்ள வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு. ஆனா இப்ப அவருடைய இடத்த ஒருத்தவங்க ஃபில் பண்றாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உருட்டு மன்னன் சீமானும் அவருடைய ஆமை குஞ்சு தம்பிகள். உங்களை பத்தி அந்த மனுஷன் ஒரு இடத்துல கூட நீங்க என்னதான் கதறி தலைகிறீங்கனாலும் ஒன்னு நீங்களும் கண்டுக்கல.
அப்படி என்ன மாணவுக்கு போடுற மீட்டிங்ல எல்லாம் போயிட்டு விஜய் அவர்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு இன்னைக்கு இடுமானம் காட்டின்னு ஒரு சின்ன பயம் இல்ல அது உட்காந்துட்டு இன்னைக்கு போயிட்டு கதறு விஜய்க்கு சவால் விட்டு பயங்கரம் பேசி தம்பனை எல்லாம் போட்டிருக்கு. ஆனா நான் உள்ளவே பாக்கல. இதை பார்த்து என்ன பண்ண போறான், அதை என்னத்தை விமர்சனம் இருக்கு, அவன் கொள்கை என்ன, அவன் கோட்பாடு என்ன அப்படி இந்த லைனை கேட்டிருக்கும். என் கூட சவால் இருக்கும். இதை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது. ஒன்னே ஒரு ஆளா மதிக்கல. அவரு பேசுறதே விஜய் கண்டுக்கல, விஜய் கட்சிக்காரர்கள் கண்டுக்கல. நீங்களா ஏமாத்திரம் எதுக்கு போட்டு வாழ் கத்திட்டு இருக்கு. உங்களுடைய நோக்கம் தான் என்ன? உங்களுடைய கட்சியா இருந்து கூட நோக்கம் என்ன கேட்டா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி தமிழ் திஷ்ட அப்படி கட்டி எழுப்பி வரும்போது அப்படியே திரை கவர்ச்சி வச்சு தட்டி விட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமா, இல்லன்னா மட்டும் அந்த ஆளா நீ கெட்டது இல்லாம அந்த திரை கவர்ச்சி வச்சு தான் கட்டிருக்கீங்க, உருட்டாலும் விட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்க கொள்கை கோட்பாடுனா நீங்க கடைசி வரைக்கும் கொள்கை கோட்பாடு மூலமா தான் உங்க மக்களிடம் செஞ்சிருக்கணும், ஓட்டு கேட்டுக்கணும். அதே போல உங்க கட்சிக்கு சேருவாருமா தெரிஞ்சுச்சுன்னா, தம்பி மைக்க பிடிச்சிட்டான்ல கேம்பெயினை எடுக்கவான்னு அவன் பதறிட்டான அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு அந்த ஓட்டு பிச்சை மூலமா நீங்க வந்து 8% வாங்கிட்டு இன்னைக்கு அவர் வரமானது எப்படி எதுக்குதான் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல எப்படி உருண்டு பிறண்டீங்க விஜய் அரசுக்கு வரும்போது, அதுக்கப்புறம் எப்படி ஆபோசிட்டா பேசுறீங்க, எல்லாருக்கும் அப்படித்தானே பண்ணிருக்கீங்க. உங்களுடைய வரலாறே தெரியுதா? நீங்க யாரை எப்படி டிசைன் விமர்சிங்கன்னு. ரஜினிகாந்த் எப்படி பண்ணீங்க, விஜயகாந்த் எப்படி பண்ணீங்க, எல்லாருமே இருக்கடா. இல்ல நீங்க எந்த தைரியத்துல போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு அப்படி நேர்மையா உண்மையா இருக்கிற மாதிரி எப்படி காட்டுங்கன்னு புரியல. நல்ல வேலை இந்த சோசியல் மீடியா அந்த இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் உங்களுடைய பழைய வீடியோலாம் உடனே தம்பி எடுத்து போட்டாங்க. இல்ல நாங்க அப்படி பேசவே ஒத்தக்கால்வான் சாட்டெல்லாம் ஒத்தக்கால்வான் நான் பேசவே இல்லை அப்படின்னு. ஏன்னா இவன் பேசாத ஆளே கிடையாது. நீங்க பாருங்க, இன்னைக்கு அஜித் தூக்கி பிடிப்பான். அஜித் வந்தா 4 விஜய் வந்த போய் 4 மடம் கூட்டம் வருமா. அதுதான் நீங்க மாணவரே திட்டிருக்கான். இவன் திட்டாத ஆளே கிடையாது. உங்க ஒண்ணு அதுக்கு மேல விஜயகாந்த் எல்லாம் நல்ல கிண்ணக்கால் கிண்ண மயிருக்கு சமமானடா அப்படின்னு போட்டு பயங்கரமா பொழந்துட்டு இன்னைக்கு அவரு விஜயகாந்த் ஐயா வந்தாரு ஊழல ஒளிப்போடினாரு, நாங்க அவரை ஏதாவது விமர்சனம் பண்ணாமா? எங்க போடு உருட்டு வாய் உருட்டுன அப்படிங்கிற மாதிரி உருட்ட வேண்டியதா. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த தேர்தலோடைய உங்களுடைய அரசியல் அஸ்தமானம் போகுது, அவ்வளவுதான். அதனால உட்காந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படி உள்றாங்க இப்படி உள்றாங்க. ஏன் எதுக்கு இந்த குழப்பு? எப்பவும் உண்மையா இருக்கணும், நேர்மையா உண்மையா இருந்தீங்கன்னா எந்த காலத்துலயும் ஜெயிக்க முடியும். இந்த மாத்தி விட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை, உண்மையா தத்துவம் தான். நீங்க உண்மையா இருந்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களுடைய கொள்கை கோட்பாடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நீங்க விஜயவாலை விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய கொள்கை கோட்பாடு அதை மட்டுமே முன்னிறுத்தி எல்லா மேடையிலும் பேசிட்டாங்கன்னா மக்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட அது இல்ல. ஐயோ நாம வந்து பாத்தீங்கன்னா இப்படி வீரவசனம் பேசி தமிழ் தானே ஒண்ணு சேர்த்துருக்கோம். இப்ப தமிழ்ல இருந்து இன்னொருத்தர் வராரு அப்படின்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா விஜயவாலை நீங்க எதுக்கு வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல. நீங்க தமிழக அவரும் தமிழன் தானே. நீங்க உண்மையிலே தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறா இருந்தா நீங்க தமிழனா ஒருத்தர் உங்க தம்பி மாதிரி ஒருத்தர் வரும்போது அவரை உங்களுக்கு உங்களோட சேர முடியாதுன்னு போயிடுச்சு. அவருடைய கொள்கை வேற உங்களுடைய கொள்கை வேற. ஓகே, நீங்க டீசெண்டா அவரை பத்தி உங்களுடைய எதிரியாரு அதை தான் அடிக்கணும். அவரும் எதிரி அடிக்கட்டும், நீங்களும் அடிங்க. யார் பெஸ்ட் பாத்துக்க மக்கள். ஆனா அதை விட்டு உங்களுடைய எதிரிய அடிக்காம டைரக்டா உங்க தம்பி மாதிரி கூட அவரே இருக்கீங்கன்னா அப்புறம் என்ன உங்களுடைய தமிழ் தேசிய கட்டமைக்க போறீங்க? மக்களே தெளிவா தான் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பேசலாம் பேசிட்டு தம்பி என்ன தம்பி என்ன உறவுன்னு கேட்க. அவரு என்னைக்காவது உங்களை அண்ணன் சொல்லியிருக்காரு? நான் தெரியாம இருக்கிறேன். சீமானை பார்த்து கேட்கிறேன், உங்களை என்னைக்காவது விஜய் அண்ணன் சொன்னாரா? என் அண்ணன் சீமானு எந்த மேடையிலாத ஒரு பேரை உச்சாரா? அப்ப என்ன தம்பி தம்பி என்ன உறவு இருக்குன்னு கேட்கிறேன், மானங்கட்ட உறவு. சோ இதை பார்த்துட்டு ஆமை குச்சி தம்பிகள் இதான் உங்களோட நிலைமை. அவ்வளவுதான், இப்படியே கதறிட்டே கிடக்க வேண்டியதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம இன்னைக்கு இந்த கதர்கள் எல்லாத்துக்கும் பயிர் கொடுத்தலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தெரியா இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.